அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியுறும் சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன? குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் திடிப்புடனும் ஈடுபாட்டுடனும் ஈடுபடும் சிம்மராசி அன்பர்களுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. நீங்கள் உங்களுடைய கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீங்க. சோம்பலை விரும்ப மாட்டீங்க. எந்த வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என நினைப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே உடைய சிம்மராசினியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுக்கு குருவும் சூரியனும் இணைந்து அற்புதமான ராஜயோகத்தில் இருக்கிறீர்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அவர்கள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால ஜென்மத்தில் கேது செவ்வாய் தரும் தொல்லைகள் கட்டுப்பட இருக்கு. 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வீட்டுக்குள் பிரச்சனைகள் மட்டுப்படும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றத்தால் முன்னேற்றம் உண்டு. இடம் விட்டு இடம் மாறும் வாய்ப்பும் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ல் அதாவது விரயஸ்தானத்தில் புதன் வருவது சிறப்பான ஒரு அமைப்பு அல்லங்க. அதோடு ராசி தோஷமும் இருக்கிறது. மனைவி அல்லது கணவனுக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம். நரம்பு கோளாறுகளிலால் அவதிகள் அதிகரிக்கலாங்க. சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்டு செயல்கள்ல தாமதமும் திரும்ப செய்தாலும் நிகழலாங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய கருத்து பரிமாற்றம் நடைபெறாததால் குழப்பமோ அல்லது தவறான புரிந்து கொள்ளப்படுவதால் மன சங்கடங்களோ வருங்க. ஒரு தரத்திற்கு ஒரு முறைக்கு 2 முறை நிதானித்து தெளிவாக பேசுங்க. தொழில் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். கடன் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் காரிய தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் நன்மை உண்டாக இருக்கு. பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படுத்துங்க. உடல் நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணம் மேலோங்குங்க. எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. காரிய அனுகூலங்கள் உண்டாகுங்க. மனோதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளாகவே அமையிருக்கு.
தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த சிக்கல்கள் தீர இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைய இருக்கு. மற்றவர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க. காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்க இருக்கு. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க இருக்கு. இதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. துக்கமும் துன்பமும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்குங்க. உறவினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை வரலாங்க. பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு விடும்பொழுது நல்லது. கௌரவம் அந்தஸ்து உயரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சிம்மராசினியர்களை பொறுத்தவரை பெண்களுக்கு தடைபட்ட காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க. எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது. துணிச்சல் அதிகரிக்கும். விவசாயிகள் விளை பொருட்களால் லாபத்தை அல்ல இருக்கீங்க. நீர்ப்பாசன வசதிகளுக்கு பெருக்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு. அதே சமயம் வயல் வரப்பில் சண்டைகளில் ஈடுபட வேண்டாங்க. தன்னலம் பாராட்டாமல் அடுத்தவர்கள் வளம் பெற செயலாற்றுங்க. சக விவசாயிகளுக்கு மத்தியில் முக்கியஸ்தர் என்ற செல்வாக்குடன் வலம் வர வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாறுங்க. அது மட்டும் இல்லாம அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வீங்க. கவனமாக இருப்பது நல்லது. அனுகூலம் கிடைக்கும் காலங்க. காரிய வெற்றி உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடையுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேர இருக்கு. பணவரத்து உண்டாகுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் முடிப்பீங்க. சுவாரஸ்யமான நபர்களை திறமைக்கு அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. விருதுகளும் கிடைக்க இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மன தேவைகள் பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். எதிர்கால கல்வி தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. திறமை வெளிப்படுங்க. தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.